உயர்கல்வித்துறை அமைச்சரே பள்ளிகள்ல இப்படி நடனம் ஆடலாமா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில பள்ளி கல்லூரிகளை சினிமா மேடையாக்காதீர்கள் அப்படின்னு புதிய தமிழக கட்சியுடைய தலைவரான கிருஷ்ணசாமி அவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. பிஞ்சு உள்ளங்கள் பயிலக்கூடிய பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகங்களிலுமே ஆண்டு விழாக்கள், பட்டமளிப்பு விழாக்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சிகளா தான் இருக்கணும். கோவில் விழாக்கள்லயே இப்பெல்லாம் சினிமா பாடல்களுக்கு அனுமதி மறுக்கப்படுறப்போ பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக விழாக்கள்ல சினிமா பாடல்கள் எப்படி அனுமதிக்கப்படுது? மேலூர் அரசு பள்ளியில நடைபெற்ற நிகழ்ச்சியில உயர்கல்வித்துறை அமைச்சரான விஸ்வநாதன் சினிமா பாடலை ஒலிக்க விட்டு குத்தாட்டம் போடுறாரு. அமைச்சர்கள் அருண்ராஜ், சம்பத், விக்னேஷ் ஆகியோர் கலந்துகிட்ட கோவை அரசு மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் தாவேக கட்சியுடைய பிரச்சார பாடல் ஒளிபரப்பப்பட்டிருக்கு. தாவேக நிர்வாகி ஒருவர் பள்ளி வகுப்பறைக்குள்ள புகுந்து மாணவர்களை டிவிகேன்னு சொல்லி ரீல்ஸ் வீடியோ எடுக்கிறாரு. புதிதா பொறுப்புக்கு வந்த சில சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அவங்களுடைய பொறுப்புகளையும் தகுதிகளையும் மறந்துட்டு சினிமா பாடல்களை இசைக்கிறதும் குத்தாட்டம் போடுறதும் எந்த விதத்திலையும் ஏற்புடையதில்லை அப்படின்னு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. ஜாதி மதச்சார்பற்ற அரசு அப்படிங்கறதோட உண்மையான பொருள் ஜாதி மதம் மட்டுமில்ல, அரசியல், சினிமா, ஆபாசம், போதையற்ற அரசு, நிர்வாகம் அப்படிங்கறதா அதோட அர்த்தம். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள்ல அரசியல் பேசுறதையும் சினிமாவை காட்சிப்படுத்துவதையும் தவிர்க்கணும். இந்த மாதிரியான செயல்களை தடுக்கக்கூடிய வகையில தமிழக அரசு உரிய ஆணைய உடனடியா பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறேன்னு சொல்லியிருக்காரு அவருடைய அறிக்கையில கிருஷ்ணசாமி அவர்கள்.